வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவல் உப்மா. அவல் உப்மா செய்ய தேவையான பொருட்கள்: கெட்டி அவல் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன் 4 பேருக்கு. அதுக்கு ஒரு எண்ணிக்கையில் 10 பீன்ஸு குட்டியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் துருவின தேங்காய் டைட்லி பேக்கடு. ஒரு 2 நல்லா இவ்வளவு நீள கேரட்டை தோல் சீவி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி 10 எண்ணிக்கை ஃப்ரெஷ் பட்டாணி, தோலை உரித்து 10 பட்டாணியை உரித்து போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, தாளிக்கிறதுக்கு ஒரு 10 ml தேங்காய் எண்ணெய், ஒரு 10 ml ரீஃபைண்ட் ஆயில், உப்பு தேவையான அளவுக்கு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகா, 1 பச்சை மிளகா. இது நம்ம எவ்வளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக அது கொஞ்சம் நம்ம ஒரு சொட்டு புளிப்பு கொடுக்கறதுக்காக எலுமிச்சை சாறு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி அவல் ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஆல்ரெடி அவலை களைஞ்சு ஒரு 2-3 தடவை களைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட போகிறோம். அந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு ஊற வச்சிடலாம். அவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணியில் முதல்ல கரைச்சிப்போம். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக உப்பு பரவும். ஸோ இதை நல்லா இந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கெட்டி அவல் மேலே மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு 20 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் வச்சு அதை நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு அது கரெக்டாக ஊறி இருக்கும். லேஸ் அவல் தான் நம்ம களைஞ்ச உடனேயே ஊறிடும். கெட்டி அவல் அவ்வளோ சீக்கிரத்தில் ஊறாது. அந்த மாதிரி உப்பு நல்லா கரைச்சிட்டு அதில் நம்ம என்ன செஞ்சிடலான்னா, மூழ்கிற அளவுக்கு, இப்போ நான் அதை காமிக்கிறேன் எவ்வளோ இருந்தால் போதும்ன்ட்டு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அவல் மூழ்கி இருக்குது. ஒரு 20 நிமிஷம் அது ஊறினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அவலில் ஊற வச்சு 5 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் இடையில இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக அப்படியே லைட்டாக இதை கலரி விடுங்க. கீழே இருக்கிறது மேலே போகணும், மேலே இருக்கிறது கீழே வரணுங்கிற மாதிரி லைட்டாக ஒரு கலரி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த காய்கறி வதக்க வேண்டியது அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பில் அந்த தேங்காய் எண்ணெயையும் ரீஃபைண்ட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போ கடுகை வெடிக்க விட்டுடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா பருப்பு, நம்ம அந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 கலந்த மிளகா, பச்சை மிளகா, வரமிளகா, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா காய்கறிகள், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அது 3ஐயும் போட்டு நல்ல கலர அது கிட்டத்தட்ட அது வேகும் பொழுது அது என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு அந்த டைமும் ஆகிடும். லாஸ்ட்டாக எல்லாமே வெந்து கரெக்டாக அந்த பதம் வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஊறின அவலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ அந்த கடுகு வெடிக்க போகுது. இந்த அவல் உப்புமா சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இன்கேஸ் நமக்கு காய்கறி டக்குன்னு போய் வாங்கி அவைலபிளாக இல்லை அப்படின்னா வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டும் செஞ்சுக்கலாம். காய்கறி நம்மளோட ஆப்ஷனல் தான். இன்னும் ரிச்சாக இருக்கும், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் அந்த அவல் ஊறுற கணக்கு தான், மற்றபடி ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். இப்போ இதில் பருப்பு சேர்த்துடலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கி வச்சுட்டு கடைசியாக நம்ம பார்க்கலாம். காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன். காய்கறிக்கு தேவையான உப்பு, வெங்காயத்துக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, துருவின தேங்காவை போட்டுட்டு இதை ஒரு பரட்டிடலாம். இது நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கரெக்டாக அதை ஊற வச்சு அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவலை சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம காய்கறி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை காய்கறி இல்லை அப்படின்னா அவசரத்துக்கு
ஒரு 20 நிமிஷத்தில் செய்யக்கூடிய உப்புமா அது. டக்குன்னு சாப்பிட்றலாம், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லை இன்னும் நம்ம சீக்கிரம் செய்யணும் 5 நிமிஷம்னா நமக்கு லேஸ் அவல் தான் லைக்கா. அதை வந்து களைஞ்ச உடனே ஊறிடும் அது. அதை வந்து இவ்வளோ நாளைக்கு நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் கெட்டி அவல் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், நமக்கு வந்து வயிறு நல்லா அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும், அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஸோ இப்போ தேங்காவையும் போட்டு நம்ம ஒரு கிளறிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அவலை சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டு. அவல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வேகமாக கலரணும் அப்படின்னா அது உடஞ்சிடும், முழுசாக கிடைக்காது நமக்கு. அதனால தான் எல்லா கலர வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு கிளறியாச்சு. இப்போ அவலை சேர்த்து லைட்டாக அப்படியே ஒரு பரட்டிட்டோம் அப்படின்னா அது சூடாயிடும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எலுமிச்சை சாறை மட்டும்தான் கடைசியாக சேர்க்க போகிறோம், இல்லாட்டி அது கசந்துரும். ஸோ இப்போ நம்ம அவல் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே நமக்கு அப்படியே உதிராக தெரியும், அந்த மாதிரி நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கலர், அப்படியே கொட்டிட்டு கலரணும் அப்படின்னா கலர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக அப்படி பரட்டிக்கலாம். நம்ம வந்து அவலுக்கு உப்பு முன்னமே போட்டோம், ஏன் அப்படின்னா இப்போ தூவினோம் அப்படின்னா சரியாக சேராது, அன்னீவனாக இருக்கும். அதனால தான் நம்ம அவலை ஊற வைக்கும் போதே அந்த தண்ணியில் உப்பு சேர்த்து ஊற வச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிடலாம். அப்படியே லைட்டாக கலர இந்த அவலுக்கும் வந்து என்ன சேர்ந்துக்கும் அப்படின்னா சூடு சேர்ந்துக்கும். கலரிட்டு ரொம்ப அப்படியே ஜென்டிலாக கலருவோம், பொடி பொடியாக ஆகக்கூடாது அவல் நமக்கு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சூடு அவலுக்கு வந்து சூடு சேர்ந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நிறுத்திட்டு எலுமிச்சை சாறை விட்டுடலாம். எலுமிச்சை சாறை அப்படியே தெளிச்சா மாதிரி விட்டுட்டு இன்னொரு கலரிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புளிப்பு சேர்ந்துக்கும். ஸோ இது வந்து நம்ம அவலுக்கு ஒரு சூடு சேர்க்கறது தான், நம்மளோட அந்த காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம இதை போட்டுட்டு இப்படி கலர்றோம். ஸோ இதில் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எலுமிச்சை சாறை அப்படியே பரவலாக அப்படியே ஊற்றிட்டு ஒரு கிளறு. ஸோ அருமையான வாசனையான ஹெல்த்தியான ஈஸியான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ பரிமாறுறதுக்கு ரெடியாக இருக்குது. வித் தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் பிடிச்சிருந்தது, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் கிச்சன் தேடி வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.